Hi friends, welcome to Time and Space Mastery. And anyway, நான் பார்க்க போகிற கான்செப்ட் வந்து லிங்க் லிஸ்ட். லிங்க் லிஸ்டோட ஸ்ட்ரக்சர் அண்ட் பேசிக்ஸ் தியரி கான்செப்ட்ஸ்லாம் வந்து நம்ம சாட்ஜிபிட்டிலையோ இல்லை மற்ற டுட்டோரியல்ஸில் பார்த்தாலோ நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பட் நம்ம இங்கே மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது என்னன்னா நம்ம ப்ராப்ளம்ஸ் லாஜிக்ஸ் தான் நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம பேசிக்காக ஃபர்ஸ்ட் லிங்க் லிஸ்ட்டில் இன்சர்ஷன்ஸ்லாம் எங்கெங்கே எப்படி நடக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஒரு லிங்க் லிஸ்ட் எடுத்துட்டோம்னா அது நமக்கு பேசிக்காக தெரியும். நமக்கு ஒரு நோட் இருக்கும், அந்த நோடில் நமக்கு ஒரு வேல்யூ அண்ட் அனதர் இன்னொரு இடம் என்னென்னா நமக்கு பாயிண்டர், அதாவது நமக்கு அடுத்த நோட் எங்கே அப்படின்ற அட்ரஸை இது ஸ்டோர் பண்ணும். ஸோ நமக்கு ரெண்டாக டிவைடாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு சிங்கிள் நோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம இன்சர்ஷன்ஸ், அதாவது நமக்கு ஒரு லிங்க் லிஸ்ட்டில் பிகினிங்கில் இன்சர்ட் பண்ணுறது அண்ட் எண்டில் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அண்ட் ஏதாவது ஒரு பொசிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம 2 அப்படின்ற ஒரு பொசிஷன், 2ன்ற பொசிஷனில் நமக்கு ஒரு 100 அப்படின்ற நோடு வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2ன்ற பொசிஷன் போகணும். இது 0th பொசிஷன், இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், இதுதான் செகண்ட். இந்த செகண்ட் பொசிஷனில் தான் நம்ம 100 அதை கொடுத்துருந்த 100 அப்படின்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுவோம். அப்போ நமக்கு லிங்க் லிஸ்ட் எப்படியா இருக்கும்? 5 10 இந்த 2 அப்படின்னா 0 1 2 செகண்ட் பொசிஷன் என்னது நமக்கு 100, அதுக்கப்புறம் தேர்டில் தான் இந்த 20 அண்ட் ஃபோர்த்தில் இந்த 1 அண்ட் நெக்ஸ்ட் நல். ஸோ இந்த மாதிரி நமக்கு நடுவில் மிடில் இன்சர்ட் பண்ணுறது எப்படி, ஸோ இந்த 3 பிளேசஸில் எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். லாஜிக் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்டிங் இன்சர்ட் அட் பிகினிங்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஒரு லிங்க் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நோடோட அட்ரஸ் மட்டும் தான் நமக்கு இருக்கும். அதுதான் ஹெட், காமனாக ஹெட்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த நோடோட அட்ரஸ் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கும். நெக்ஸ்ட் எல்லாமே இந்த ஒரு ஹெட்டை வச்சு நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ ஹெட்டோட நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இது கிடச்சிரும். ஹெட்டோட நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இது கிடச்சிரும். ஸோ நமக்கு ஒரே ஒரு ஹெட் மட்டும் தான் தருவாங்க. அண்ட் நமக்கு பெராம்ஸா என்ன கொடுப்பாங்கன்னா இன்சர்ட் அட் பிகினிங்கில் பெராம்ஸா அந்த லிங்க் லிஸ்டோட ஃபர்ஸ்ட் ஹெட் அப்படின்ற ஒரு எந்த அட்ரஸோ அதை கொடுத்துருவாங்க. அண்ட் என்ன வேல்யூ நமக்கு பிகினிங்கில் ஆட் பண்ணணும், அதாவது நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 100 எடுத்துக்கலாம். 100 இது மட்டும் தான் நமக்கு பெராமில் கொடுக்க போகிறாங்க. என்ன எந்த லிங்க் லிஸ்டோட அட்ரஸ் அண்ட் அது என்ன வேல்யூ அப்படின்றத கொடுக்க போகிறாங்க. அதை வச்சு நம்ம எப்படி பிகினிங்கில் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு லிங்க் லிஸ்ட்டில் பிகினிங்னா நம்ம ஹெட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் பண்ணணும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு புது நோடை கிரியேட் பண்ணிக்கலாம். புது நோட் கொடுத்துருக்க வேல்யூ 100 அப்படின்ற ஒரு புது நோடு கிரியேட் பண்ணியாச்சு. அதாவது கிரியேட் நியூ நோட் ஆஃப் கொடுத்துருக்க நோடு வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அது இது கிரியேட் பண்ணியாச்சு. இப்படி நம்ம எழுதணும் அப்படின்னா நமக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு மெமரியில் இந்த வேல்யூ கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த நோடோட நெக்ஸ்ட்டை நம்ம ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணுறோம். இந்த நோடோட நெக்ஸ்ட் ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ண என்ன ஆகும், இந்த மாதிரி இதோட நெக்ஸ்ட் ஹெட்டுக்கு பாயிண்ட் ஆகிடும். ஸோ பாயிண்ட் ஆகிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த புதுசாக கிரியேட் பண்ணியிருக்க நோட் என்னன்னு வச்சுக்கலாம், அந்த நோடோட நெக்ஸ்ட் எங்கே பாயிண்ட் பண்ணும், ஹெட். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் லைன், நோடோட ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஹெட்டை என்ன பண்ணுறோம், ஹெட்டை வந்து நியூ நோடுக்கு நம்ம அசைன் பண்ணிடுறோம். அந்த ஹெட்டை நம்ம இங்கே போட்டுடுறோம். ஓகேவா, அப்போ நம்ம ஹெட் எடுத்து எங்கே போடுறோம், ஹெட் ஈக்குவல் டு நியூ நோடு, என்ன தான் இந்த நியூ நோட் போட்டாச்சு. ஸோ இப்போ நமக்கு லிங்க் லிஸ்ட்டை பார்த்தா எப்படி இருக்குது, லிங்க் லிஸ்ட் ஹெட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பண்ணியிருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட்டில் நமக்கு 100 இன்சர்ட் ஆகிடுச்சு. அதை லைனாக நமக்கு மற்ற லிங்க் லிஸ்ட்டோட நமக்கு பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்சர்ட் அட் பிகினிங்க்கு இதை 3 லைன்ஸ் மட்டும் தான் நமக்கு லாஜிக். ஓகே, இதை நம்ம கோடில் பார்க்கலாம். எஸ் இங்கே தான் நமக்கு இன்சர்ட் அட் பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு புது நோடு என்னன்னே நான் பார்த்த மாதிரி எனக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். நோட் ஈக்குவல் டு நம்ம நியூவாக ஒரு நோடை கொடுத்துருக்க வேல்யூ இங்கே என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூவில் புது ஒரு நோடு கிரியேட் பண்ணிடுவோம். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஹெட் எடுத்து அதாவது கிரியேட் பண்ணோடனே அதோட நெக்ஸ்ட் கிரியேட் பண்ண நோடோட நெக்ஸ்ட் நம்ம எங்கே பாயிண்ட் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு நம்ம ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணுறோம். பாயிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஹெட்டை எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் அகைன் எதில் இருந்ததோ அந்த நியூ நோடில் போட்டுடுறோம். ஸோ இது 3 மட்டும்தான் நமக்கு லாஜிக். ஓகே, இப்போ நம்ம அகைன் நம்ம போயிட்டு இன்சர்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம 10 அப்படின்ற ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கொடுக்குறோம் அண்ட் ஹெட்ன்ற நம்ம பார்த்த மாதிரி பெராம்ஸில் இது ரெண்டும் கொடுத்துரும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 10 அண்ட் நல் அப்படின்றது வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் இன்னொன்று நம்ம கிரியேட் பண்ணலாம். இங்கே வந்து நம்ம அகைன் ஒரு 20 அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இல்லைனா ஜஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி 100 அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி நான் ரன் பண்ணுறேன். ஸோ
ஃபர்ஸ்ட் 10ன்றது சாரி கைஸ், இங்கே நம்ம எண்டில் நம்ம இன்சர்ட் எண்ட் பண்ணிட்டோம். அதனால தான் ஃபர்ஸ்ட் 10ன்னொன்னே எண்டில் 10 இன்சர்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 100 அப்படின்னோடனே எண்டில் ஆயிருக்கு. நம்ம இதுக்கு பதிலாக நம்ம இன்சர்ட் பிகினிங் கொடுக்கலாம். ஸோ பிகினிங்கில் ஃபர்ஸ்ட் என்ன ஆயிருக்கணும், ஃபர்ஸ்ட் 10 நமக்கு ஆட் ஆயிருக்கணும், நெக்ஸ்ட் 100 ஆட் ஆயிருக்கணும். அதுதான் இப்போ நம்ம ரன் பண்ணலாம். யா கரெக்ட். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 10 நல் அப்படின்றது ஆட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் 100 நம்ம அகைன் அந்த லிங்க் லிஸ்ட்ல ஃப்ரண்ட்ல இன்சர்ட் பண்ணணும். ஸோ 100ம் முன்னாடி நமக்கு லிங்க் ஆயிடுச்சு. ஸோ 100 10 நல். இப்போ நீங்கள் கீழே என்ன வேல்யூஸ் அகைன் இன்சர்ட் பிகினிங் கொடுத்தாலும் அந்த வேல்யூ நமக்கு ஃப்ரண்ட்ல இன்சர்ட் ஆகிட்டே வரும். யா இப்போ நெக்ஸ்ட் நம்ம இன்சர்ட் எண்ட் பார்க்கலாம். யா இப்போ இன்சர்ட் அட் எண்ட் அதுலேயும் நமக்கு எதுவும் இல்லை கைஸ். இப்போ நம்ம இந்த கடைசி நோடு எங்கே அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசி நோடோட நெக்ஸ்ட்டை ஒரு கிரியேட் பண்ணியிருக்க புது நோடுக்கு நம்ம பாயிண்ட் பண்ணி விட்டுருலாம். தட்ஸ் இட். அந்த ப்ராப்ளமே நமக்கு முடிஞ்சது. பட் ஆனால் இந்த கடைசி நோடை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், நமக்கு கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் நோடு மட்டும்தான். அதை வச்சு நம்ம எப்படி லாஸ்ட் நோடை கண்டுபிடிப்போன்றது தான் இப்போ நமக்கு சேலஞ்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஹெட்டை நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஒரு நோடாக நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே போகலாம். மூவ் பண்ணிக்கிட்டே போகிறோம் அப்படின்னா நமக்கு இந்த ஹெட் லாஸ்ட் ஆகிடும். நமக்கு எப்பயுமே ஒரு லிங்க் லிஸ்டோட ஹெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எப்பயுமே நம்ம அங்கே தான் வச்சிருக்கணும். வேற வேரியபிள் யூஸ் பண்ணி அதை தான் நம்ம டிராவல்ஸ் பண்ணிட்டு போகணுமே தவிர கொடுத்துருக்க ஹெட்டை நம்ம எப்பயுமே நம்ம மூவ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்ம டெய்ல் அப்படின்றத ஒரு வேரியபிளாக வச்சுக்கலாம். டெய்ல் அப்படின்னா நமக்கு எப்பயுமே லாஸ்ட்ல பாயிண்ட் பண்ணும். அதை தான் நமக்கு இந்த மாதிரி டெய்ல் அப்படின்றத நோட் பண்ணிக்கிறோம். ஸோ டெய்லையும் இப்போதைக்கு நம்ம ஹெட்ல வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ டெய்ல் வந்து எங்கே வச்சுருவோம், டெய்ல் ஈக்குவல் டு ஹெட். டெய்லுன்ற ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணி அதை ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லை நம்ம நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். டெய்ல் ஈக்குவல் டு டெய்லோட நெக்ஸ்ட் டெய்ல் ஈக்குவல் டு டெய்ல் டாட் நெக்ஸ்ட். அந்த மாதிரி டெய்லை மூவ் பண்ணிக்கிட்டே வரும். இது வரைக்கும் மூவ் பண்ணிக்கிட்டே வரும். டெய்லோட நெக்ஸ்ட் எப்போ நல்லா இருக்கோ அது வரைக்கும் நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேயா? ஸோ இப்போ இங்கே டெய்லோட நெக்ஸ்ட் நல்லா இல்லை, இங்கே ஒரு நோடு இருக்குது, அதனால டெய்ல் இங்கே வரும். இப்போ டெய்லோட நெக்ஸ்ட் நல்லா இல்லை, இங்கேயும் ஒரு வேல்யூ இருக்குது, நெக்ஸ்ட் அகைன் மூவ். இப்போ டெய்லோட நெக்ஸ்ட் நல்லா இல்லை, இங்கேயும் ஒரு நோடு இருக்குது, அகைன் டெய்லை மூவ் பண்ணு. இப்போ டெய்லோட நெக்ஸ்ட் நல்லா எஸ், இப்போ நல்னு வந்துருச்சு. அப்போ அந்த லூப் இதோட பிரேக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெய்லுன்றது எங்கே பாயிண்ட் ஆயிருக்கும், கடைசி நோடுக்கு நமக்கு பாயிண்ட் ஆயிருக்கும். ஸோ அது அந்த லாஜிக் தான் இங்கே நம்ம டெய்ல் கண்டுபிடிக்க நம்ம எழுத போகிறோம். ஸோ என்ன பார்த்துருந்தோம், வைல் லூப் நம்ம எழுத போகிறோம். வைல் லூப் எது வரைக்கும் ரன் ஆகணும், டெய்லோட நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல் அது வரைக்கும் நம்ம டெய்லை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்ல் ஈக்குவல் டு டெய்லோட நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ கண்டிஷன் பாருங்கள், இப்போ டெய்லோட நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல். இப்போ டெய்ல் இங்கே தான் இருக்குது இனிஷியலாக ஹெட்டில். டெய்லோட நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல். ஆமாம், டெய்லோட நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல். அப்போ டெய்லை மூவ் பண்ணுறோம். டெய்லோட நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல், அதே மாதிரி மூவ் பண்ணுறோம். இங்கே வரும்போது நமக்கு டெய்லோட நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நல். அப்போ இந்த வைல் கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிரும். ஃபால்ஸ் ஆகி பிரேக் ஆகிட்டு இப்போ நமக்கு டெய்ல் எங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக லாஸ்ட் நோடில் தான் பாயிண்ட் ஆயிருக்கும். ஓகேயா? இப்போ நம்ம டெய்ல் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் நம்ம எப்பயுமே பார்க்குற மாதிரி ஒரு நியூ நோடு தான் கிரியேட் பண்ண போகிறோம். n ஈக்குவல் டு நம்ம நியூ நோட் ஆஃப் கொடுத்துருக்க வேல்யூ நம்ம அதே மாதிரி 100ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? கொடுத்துருக்க நாள் இப்போ நமக்கு ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு விர்ச்சுவலாக. இப்போது 100 அப்படின்ற வேல்யூவோட ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆன மாதிரி நமக்கு. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், டெய்ல் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ டெய்லோட நெக்ஸ்ட்டை நம்ம இந்த புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கிறத கொடுக்க போகிறோம். அப்போ டெய்லோட நெக்ஸ்ட் நம்ம எங்கே பாயிண்ட் பண்ண போகிறோம், டெய்லோட நெக்ஸ்ட்டை நம்ம எண்ணுக்கு பாயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நல் போய் இப்போ டெய்லோட நெக்ஸ்ட் இந்த புதுசாக கிரியேட் ஆகிருக்கிறது பாயிண்ட் பண்ணுது. அண்ட் இப்போ புதுசாக கிரியேட் ஆகிருக்கிறதோட நெக்ஸ்ட்டை நம்ம நல்லுக்கு பாயிண்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், தட்ஸ் இட். அதே மாதிரி இப்போ புதுசாக கிரியேட் ஆகிருக்க எண்ணை நம்ம நல்லுக்கு பாயிண்ட் பண்ண போகிறோம். என்னோட நெக்ஸ்ட்டை நம்ம நல்லுக்கு பாயிண்ட் பண்ண போகிறோம். தட்ஸ் இட். இதை மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு லிங்க் லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் ஒரு நோடை நம்ம இன்சர்ட் பண்ணிடுவோம். ஸோ இதை இப்போ நம்ம கோட் வைஸில் பார்க்கலாம். எஸ் இப்போ இன்சர்ட் அட் எண்டுக்கு நம்ம என்ன பார்த்துருந்தோம், இனிஷியலாக நம்ம ஒரு என்ன டெய்ல் அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சுருந்தோம். அதை எங்கே நம்ம பாயிண்ட் பண்ணுறோம், இனிஷியலாக ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டெய்லை நம்ம டெய்லோட நெக்ஸ்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு நல் இது வரைக்கும் நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டெய்ல் ஈக்குவல் டு டெய்ல் டாட் நெக்ஸ்ட்டாக நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ எப்போ ரீச் ஆகுதோ அப்போ இந்த வைல் லூப் பிரேக் ஆகி நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு ஒரு புது நோட் கிரியேட் பண்ணிடணும். நோட் என்னன்னு நம்ம ஜஸ்ட் நம்ம நேம் வச்சுக்கலாம், நியூ நோட்.
ஆஃப் வேல்யூ என்ன கொடுத்துருக்க வேல்யூ, நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அது இன்சர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லோட நெக்ஸ்ட்டில் நம்ம கிரியேட் ஆகிருக்க புது எண் அண்ட் என்னோட நெக்ஸ்ட்டில் நம்ம நல். தட்ஸ் இட். இப்போது நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே நமக்கு 110 நல் அப்படின்றது இருந்தது. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம 20 லாஸ்ட்டில் இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்டட் எண்ட் 20. அப்போ 110 20ன்னு வரணும். கரெக்ட். இதுவே நீங்கள் வேற ஒரு வேரியபிள் வச்சிங்க அப்படின்னா நமக்கு 30 அப்படின்னு வச்சோம் அப்படின்னா அதுவும் நமக்கு எண்டில் வரணும். 110 20 30. ஸோ நமக்கு 2 முடிஞ்சிருச்சு. இப்போ இன்சர்ட் அட் பொசிஷன், அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இன்சர்டட் பொசிஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுதான் நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பொசிஷன் 2ல் எனக்கு 100 ஸ்டோர் ஆகும் அப்படின்னா 0 1 2 அந்த செகண்ட் பொசிஷன், இப்போதைக்கு தான் செகண்ட் பொசிஷன், ஆனால் எனக்கு இங்கே தான் 100 வரணும். அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கணும், இந்த இடத்துல 5 10 100 20 1 அந்த மாதிரி வந்திருக்கணும். ஸோ அதை தான் இப்போ நம்ம எப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, நமக்கு எப்பயும் போல் என்ன தெரிஞ்சது, ஹெச் வந்து நமக்கு சென்டரில் ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஓகே, இப்போ நான் எந்த பொசிஷனுக்கு போனால் எனக்கு இந்த புது நோடை இன்சர்ட் பண்ண முடியும். இப்போ புது நோடு 100, இதை தான் நான் இந்த செகண்ட் பொசிஷன் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ எனக்கு இதை இன்சர்ட் பண்ணணும்னா எனக்கு அதுக்கு முன்னாடி இருக்க பொசிஷனை நான் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் இதுவே இந்த இடத்துல நான் அதை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அதுக்கு முன்னாடி இருக்க நோடு இதோட அட்ரஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் எந்த பொசிஷனுக்கு நான் இன்சர்ட் ஆகுறனோ அந்த பொசிஷனுக்கு முன்னாடி இருக்க பொசிஷனில் எந்த நோடு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இப்போதைக்கு என்னோட கோல். ஓகே, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ 100 இது வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க செகண்ட் பொசிஷனில் அப்படின்னு. அதனால் நம்ம லூப் பண்ணி எவ்வளோ பொசிஷன் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ டைம்ஸ் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெம்ப் அப்படின்ற ஒரு வேரியபிளை இப்போதைக்கு ஹெட்டில் வச்சுக்கலாம். ஸோ நம்ம எப்பயும் சொன்ன மாதிரி ஹெட்டை மூவ் பண்ணக்கூடாது, டெம்ப் அப்படி அதை மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். ஸோ செகண்ட் பொசிஷன் போகணும் அப்படின்றதால டெம்பை நம்ம ஒன் டைம் மூவ் பண்ணுறோம். ஒன் டைம் மூவ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு எந்த பொசிஷனுக்கு இன்சர்ட் பண்ணுமோ அதுக்கு முன்னாடி வந்தாச்சு. ஓகேவா. ஸோ அதாவது இப்போது 100 நான் தேர்டு பொசிஷனுக்கு இப்போ நான் இன்சர்ட் பண்ணணும். அதாவது இங்கே நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் டெம்ப் எவ்வளோ தடவை மூவ் பண்ணும், டெம்பை ஒன் டைம் மூவ் பண்ணால் இங்கே ஜம்ப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் டைம் மூவ் பண்ணால் இங்கே ஜம்ப் ஆகிடுச்சு. ஸோ நான் எவ்வளோ பொசிஷனுக்கு மூவ் பண்ணுமோ அவ்வளோ -1 அவ்வளோ டைமுக்கு நமக்கு இட்ரேட் பண்ணணும். ஓகேவா. இப்போ நான் தேர்டு பொசிஷனில் போகணுன்னா எனக்கு 2 டைம்ஸ் இட்ரேட் பண்ணணும். இப்போ எனக்கு செகண்ட் பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா எனக்கு 1 டைம் இட்ரேட் பண்ணணும். ஸோ அதுதான் இட்ரேட்னா நம்ம ஃபார் லூப், அதுதான் நம்ம லாஜிக். ஓகேவா. ஸோ நம்ம எப்பயுமே என்ன பண்ணுறோம், டெம்பை என்ன பார்த்தோம், டெம்பை ஹெட்டில் வச்சுக்கிறோம். ஹெட்டில் வச்சுட்டு ஃபார் லூப் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஃபார் லூப் எவ்வளோ டைம், i = 0லேருந்து i <> கொடுத்துருக்க பொசிஷன் -1 அப்போ தான் நமக்கு எந்த பொசிஷன் போகிறோமோ அதுக்கு முன்னாடி இருக்க நோடோட அட்ரஸ் கிடைக்கும். ஸோ அவ்வளோ டைம் நம்ம டெம்பை மூவ் பண்ணிக்கிட்டே போகிறோம். டெம்ப் = temp.nextன்னு சொல்லி நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஓகேவா. ஸோ எப்போ நமக்கு அதோட முன்னாடி இருக்க நோடோட அட்ரஸ் கிடச்சிருச்சோ அப்போது நம்ம இந்த நோடை ஈஸியாக நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். எப்படி இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இந்த டெம்போட நெக்ஸ்ட் எது பாயிண்ட் பண்ணுதோ அந்த எந்த நோட பாயிண்ட் பண்ணுதோ அதுதான் நியூ நோடோட நெக்ஸ்ட்டாக பாயிண்ட் பண்ணும். ஓகேவா. அப்போ இது டிலீட் ஆகாது இப்போதைக்கு. ஸோ டெம்போட நெக்ஸ்ட் எது பாயிண்ட் பண்ணுதோ அதுதான் இந்த நியூவோட நெக்ஸ்ட்டும் பாயிண்ட் பண்ண போகுது. ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நியூவோட நெக்ஸ்ட் = டெம்போட நெக்ஸ்ட். ஓகேயா. இதை நம்ம போட்டோம் அப்படின்னா நியூவோட நெக்ஸ்ட் = டெம்போட நெக்ஸ்ட். இப்போ இது கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது டெம்போட நெக்ஸ்ட்டை இதை நம்ம பிரேக் பண்ணிவிட்டு டெம்போட நெக்ஸ்ட்டை எங்கே கனெக்ட் பண்ணுறோம், நியூ நோடுக்கு கனெக்ட் பண்ணுறோம். டெம்போட நெக்ஸ்ட்டை நம்ம நியூ நோடுக்கு கனெக்ட் பண்ணுறோம். இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம எலாபரேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 5, அதோட நெக்ஸ்ட் 10, அதோட நெக்ஸ்ட் 100, அதோட நெக்ஸ்ட் 20, நெக்ஸ்ட் அதோட நெக்ஸ்ட் 1 அண்ட் நல். ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறதுல இன்சர்ட் ஆகிடுச்சு. இதுதான் இந்த 4 லைன்ஸ் தான், நம்ம வேறு எதுவுமே பண்ண போகிறது. எட்ஜ் கேஸ் என்ன அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க பொசிஷன் 0 அப்படின்னா நம்ம ஹெட் எப்படி இன்சர்ட் பண்ணமோ அப்படி பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட்டோ இல்லை அதுக்கு மேலே வந்ததுன்னா நமக்கு அவுட் ஆஃப் பவுண்ட். லாஸ்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம டெய்ல் எப்படி இன்சர்ட் பண்ணமோ பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது சென்டரில் இருக்கிறதுக்கான லாஜிக் தான் இது. ஓகே, இதையும் நம்ம கோட் வைஸில் பார்த்துடலாம். ஓகே காய்ஸ், இங்கே நம்ம இன்சர்ட் பொசிஷனில் நம்ம என்ன பார்த்தோம், நம்ம எப்பயும் போல் நம்ம நோட் ஒரு டெம்பை தான் நம்ம ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ண போகிறோம். அதை நம்ம பாயிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபார் லூப்பில் ஜஸ்ட் i = 0லேருந்து i <> பொசிஷன் -1 அவ்வளோ தடவை நம்ம லூப் பண்ணால் தான் நமக்கு எதுக்கு போகணுமோ அதுக்கு
முன்னாடி இருக்க நோடுக்கு பாயிண்ட் பண்ண முடியும். அதனால நம்ம எப்பயுமே temp ஈக்குவல் டு டெம்போட நெக்ஸ்ட் இதை நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஸோ ஒன்ஸ் நமக்கு அதோட முன்னாடி அட்ரஸ் கிடச்சோடனே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம புது நோடு ஒன்று கிரியேட் பண்ணுறோம். நோடு n ஈக்குவல்ஸ் டு நம்ம அந்த நோடுக்கு என்னன்ற பேர் வச்சுக்கிறோம். வச்சுட்டு நம்ம என்ன வேல்யூவோ அதை நம்ம பாஸ் பண்ணிடுறோம் வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிறதோட அட்ரஸ் தான் கிடச்சிச்சு, அதான் டெம்ப். அப்போது நம்ம என்னோட நெக்ஸ்ட் எதுக்கு பாயிண்ட் பண்ண போகிறோம், டெம்போட நெக்ஸ்ட் எங்கே இருக்கோ அதுக்கு பாயிண்ட் பண்ண போகிறோம். பாயிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், டெம்போட நெக்ஸ்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணி விடணும். டெம்போட நெக்ஸ்ட்டை என்னுக்கு வைக்கணும். யா தட்ஸ் இட். இப்போது நம்ம அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்ம செகண்ட் பொசிஷனில் 200ன்ற வேல்யூயை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அப்போ 0 1 2 10க்கு அப்புறம் நமக்கு 200 வரணும். அதை தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ 100 10 200. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பொசிஷன் கொடுத்தாலும் நமக்கு அந்த லிங்க் லிஸ்ட்டில் அது இன்சர்ட் ஆகிற மாதிரி. ஸோ இப்போதைக்கு நம்ம பிகினிங் அப்புறம் எண்ட் அப்புறம் நம்ம கொடுத்துருக்க இன்சர்ஷன் பாயிண்டில் நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணோம். ஸோ இதில் டைம் காம்ப்ளெக்சிட்டி அதை பற்றிலாம் நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்கே நம்ம டைம் எப்படி எடுப்போம்னா, நம்ம எவ்வளோ நோட்ஸை ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கோம், அதாவது கொடுத்துருக்க n நோட்ஸையுமே நம்ம போய் ட்ராவல்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆர்டர் ஆஃப் n அந்த மாதிரி. ஸோ கொடுத்துருக்க n நோட்ஸில் நம்ம பாதி நோட் தான் ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா n/2, அதுவும் நியர்லி ஆர்டர் ஆஃப் n தான். பட் நம்ம இந்த மாதிரி தான் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி இங்கே டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னா, இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா மேப் வச்சு ஆர் ஸ்டாக் சம்திங் ஏதாவது வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம அதுக்கு ஏற்ற ஸ்பேஸை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நமக்கு இன்சர்டட் பிகினிங்க்கு நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு பிக் O ஆஃப் 1 தான். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் இந்த பிகினிங்கில் நான் இன்சர்ட் பண்ணோம்னா இதை நான் ட்ராவல்ஸ் பண்ணவே தேவையில்ல, மீதி இருக்கு எதையுமே நான் ட்ராவல்ஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு கிரியேட் பண்ணிவிட்டு ஹெட் எடுத்து இங்கே இதோட நெக்ஸ்ட் ஹெட்டு கனெக்ட் பண்ணி ஹெட்டோட நான் இங்கே மூவ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இது ரெண்டுலேயே எனக்கு முடிஞ்சிருது. ஸோ அதனால் நான் மற்ற நோடு எதுவுமே ட்ராவல்ஸ் பண்ண தேவையில்ல. ஸோ எனக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் O ஆஃப் 1 அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் எனக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான். பிகாஸ் நான் வெறும் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நோடு தான் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணி நான் இதுக்கு பாயிண்ட் பண்ணி விட்டுறேன். தட்ஸ் இட். யா, இப்போது இது வந்து நமக்கு பிகினிங்க்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ லாஸ்ட் இன்சர்ட் அட் லாஸ்ட் அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும், அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. அங்கேயும் நம்ம ஜஸ்ட் இங்கே ஒரு நோடு ஆட் பண்ணி ஜஸ்ட் அதை ஆட் பண்ணி விட்டுறோம். ஸோ பிக் O ஆஃப் 1 அப்படின்னு நினைப்போம். பட் அது நமக்கு கிடையாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டெய்ல் இந்த லாஸ்ட் நோடை கண்டுபிடிக்க நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ட்ராவல்ஸ் பண்ணிட்டு வருவோம். இதோட நெக்ஸ்ட் இதோட நெக்ஸ்ட் இதோட நெக்ஸ்ட்னு எல்லா நோடையும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணிட்டு வருவோம். ட்ராவல்ஸ் பண்ணால் தான் நமக்கு லாஸ்ட்டோட நோடு கிடைக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் நோடுக்கு அப்புறம் தான் நம்ம புதுசாக அதை இன்சர்ட் பண்ணி விடுவோம். ஸோ இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் n தான். அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி 1. இது ஏன்னா நம்ம வெறும் ஒரே ஒரு பாக்ஸ் தான் இங்கேயும் நம்ம கிரியேட் பண்ணுவோம், ஒரே ஒரு நோடு தான். ஓகே, அண்ட் இப்போ பொசிஷனுக்கு நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம பிக் O ஆஃப் P இந்த பொசிஷன் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, நம்ம எவ்வளோ பொசிஷன் கொடுக்குறோம் அப்படின்றத டினோட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ 2 கொடுத்தோம்னா மேக்ஸிமம் நமக்கு இது வரைக்கும் தான் ட்ராவல்ஸ் பண்ணுவோம். டெம்ப் இங்கே, நெக்ஸ்ட் இதோட நெக்ஸ்ட்டில் நமக்கு டெம்பை போட்டுரும். மீதி அதுக்கு பின்னாடி இருக்க எந்த நோடையுமே இது ட்ராவல்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அதுதான் நமக்கு நமக்கு கொடுத்துருக்க பொசிஷன் டைம்ஸ் இது நடக்கும். இதுவே இந்த வேர்ஸ்ட் கேஸ் நமக்கு கொடுத்துருக்கிறது லாஸ்ட்டில் தான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு வேர்ஸ்ட் கேஸில் கொடுத்துருந்தாங்கன்னா, அப்போ எப்படியுமே நம்ம எல்லா நோடையும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. த வேர்ஸ்ட் கேஸ் நமக்கு பிக் O ஆஃப் n. அதுதான் நமக்கு இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியும். இந்த வேர்ஸ்ட் கேஸ் பிக் O ஆஃப் n அண்ட் நமக்கு நார்மலாக ஆவரேஜில் வந்து பிக் O ஆஃப் P தான் பொசிஷன் கொடுத்துருக்க பொசிஷன். அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இங்கேயும் நமக்கு பிக் O ஆஃப் 1. ஒரே ஒரு நோடை தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் மிடில். யா தட்ஸ் இட் கைஸ். அண்ட் லிங்க் லிஸ்ட்டில் இந்த மாதிரி நிறைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். யா, வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கைஸ். தேங்க்யூ.